Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 18/12/2025 வியாழக்கிழமை காருண்யா ப்ளஸ் கம்பெனியோட இந்த மாதத்தோட தேர்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். போன மாதம் இதே வாரம் வந்து ரிசல்ட் வந்து 453 வந்திருக்கு. போன வாரம் வந்து 262, நேற்று ரிசல்ட் வந்து 502. நம்ம கடைசியாக கொடுத்துருந்த பப்ளிக் வீடியோவில் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை கொடுத்துருந்த புதன்கிழமை வீடியோ போடலை. செவ்வாய்க்கிழமை கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் வந்துட்டு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து 494 வந்துருந்தது. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் வந்து ஒரு 690 இல்லை 640 மாதிரி வரும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் வந்து பிசி பேரில் 45, 90, 40, 95 கொடுத்துருந்தேன். 94 வந்துருந்தது. பி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருந்தது. 95க்கு 94 -1 ஆயிடுச்சு. யாராவது மேட்ச் பண்ணிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து வியாழக்கிழமை எல்லா வாரம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கி உண்டான ஒரு சிறந்த கெஸிங்கை நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம். லாஸ்ட் மந்த்து சேம் இதே வீக் ரிசல்ட் வந்து 3வது வாரம் 453, கண்டினியூவேஷன் அடுத்த வாரம் 954, அதுக்கடுத்த வாரம் 929, போன வாரம் 262, நேற்று புதன்கிழமை ரிசல்ட்டு 502. இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்து ஒரே ரிசல்ட்டு 2 நாள் வந்திருக்கு. அதாவது புதன்கிழமை ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 503, அடுத்த நாள் அப்படியே 53, 03க்கு 53 அப்படியே பவரில் வந்துடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா க்ளூ நம்பர்லேருந்து 14, 14ல் ரெண்டுத்துலேயும் ஒன்று மைனஸ் பண்ணோம்னா 1க்கு -0, 4க்கு 3ன்னு வரும். இப்போது 1403ன்னு வருதா? 1403. இந்த 0 மட்டும்தான் பவர் ஆகிருக்கு. பேலன்ஸ் நம்பர் எல்லாமே 4 டிஜிட். போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 14, 53 தான் 4 டிஜிட். அப்போது இந்த ரூட்டில் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் நம்பரை வச்சுப்போம். நேற்று புதன்கிழமையோட 502க்கு அதே நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா 52ன்னு, 13க்கு ஒரு 02ன்னு ஃபாலோ ஆகணும். அப்போது 1302ன்றது போன மாதம் ரூட் வந்ததுன்னா 1352ன்ற மாதிரி வரும். 1352 யாருக்காவது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 352 இது வந்து பாக்ஸில் வரலாம். ஒரு 32ன்னு கூட இப்படி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன மாதம் ரூட்டில் வர நம்பர் பாக்ஸில் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. 52 உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து 32ன்னு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த க்ளூ நம்பர் 14 இருக்கு இல்லையா, போன மாதம் 14க்கு நமக்கு -1 எடுத்தோம்னா 03. இப்போ 03ல் ஒரு போர்டு பவர் ஆகிடுச்சு. 53 ரிசல்ட். பிசியில் 53 வந்துடுச்சு. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். போன வாரம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். இங்கே 33, புதன்கிழமை ரிசல்ட் வந்து 327ஓட க்ளூ நம்பரோட பிசி 33. இங்கே 33க்கு என்ன ஆகுது? 14க்கு 2 போர்ட்லேயும் -1 பண்ணோம். 0. 33க்கு 22ன்னு ஆயிடணும். 22ன்னு ஆகிட்டு மறுபடியும் வந்து 12ன்னு ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு 2 நம்பர் மைனஸ் ஆகுது, அடுத்து ஒரு போர்டு மைனஸ் ஆகுது. அப்போ 12ன்றது நமக்கு 62ன்னு முடியுது. ரிசல்ட்டு 262. அங்கே 03, 53 ஆச்சு. இங்கே 12, 62 ஆச்சு. உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு 13 இங்கே இருக்குது. இந்த 13ல் ஃபஸ்ட்டு 2 போர்டு மைனஸ் பண்ணால் 02, அடுத்து ஒரு போர்டு மைனஸ் பண்ணால் 92. போன வாரம் ரூட். அப்போ 92, 42ன்னு வரணும் இல்லையா? மறுபடியும் ஒரு போர்டு மைனஸ் பண்ணால் 82. இந்த 82, 32 தான் வந்து எனக்கு இன்றைக்கி. அதனால தான் இந்த 32ம் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. 82 யாருக்காக வந்ததுன்னா கூட கெஸ்ஸிங்கில் நீங்கள் அதே 582ன்ற நம்பர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். போன மாதம் ஃபஸ்ட்டு கால்குலேஷனில் மைனஸ் ஆகுது ஒரே ஒரு போர்டு. அதுக்கடுத்து போன வாரம் 2 போர்ட்லேயுமே வந்து மைனஸ் ஆகுது. அப்போது இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு போயிட்டு 13க்கு 02, 92, 82ன்னு போய் இன்றைக்கி முடியறது தான் வந்து அந்த பேட்டர்ன். அப்படி தான் போகணும். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன்.
இதுலேயே வந்து இன்னொரு ரூட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த சி போர்டு வந்து க்ளூ நம்பரோட சி போர்டு 4. 4க்கு வந்து மைனஸ் பண்ணால் 3, அடுத்த நாள் வந்துச்சு. அதுக்கு அடுத்த வாரம் பாருங்கள் 5, 5லேருந்து -1 பண்ணால் 4, அடுத்த நாள் சி போர்டு 54, 954 வந்தது. அதுக்கடுத்த வாரம் 3, அங்கே வந்து 2ன்னு வந்திருக்கணும், 2 இல்லை 7ன்னு வந்திருக்கணும். ஆனால் ப்ளஸில் வந்து 3க்கு அடுத்து 4, 4 இல்லை 9 வரணும், 9 வந்துச்சு. போன வாரம் 3, அதே மாதிரி பாருங்கள் 3க்கு -1 2, 62 ரிசல்ட். 3க்கு மைனஸ் ஆனால் 2. இந்த 2ன்றது தான் நிறைய ஃபாலோ ப்ளஸ் ஆனால் 4, 9ன்னு வரணும். 4, 9ம் சரி, 2, 7 சரி இன்றைக்கி சி போர்டில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டில் 2, 7, 4, 9 இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 2 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் அந்த 32, 82 மாதிரி வரலான்னு நான் சொல்கிறேன். இது இல்லாமல் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் கால்குலேஷன் நம்பர் வந்து இந்த 13க்கு ஒரு 30 கால்குலேஷன் இன்றைக்கி ஃபாலோ ஆகலாம். அப்படி ஃபாலோ ஆச்சுன்னா 43ன்ற நம்பரு ஒரு வேளை, அதாவது இந்த நம்பர், இந்த 3 வந்து இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக ஒரு வேளை நம்ம 42, 82, 30ன்னு போகிறோம். ஒரு 43ன்னே ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம் இல்லையா? அப்படி வந்துச்சுன்னா 243ன்ற நம்பரும் சிங்கிள் ஷாட்டில் வந்து இந்த நம்பர் 32, 82, 43 இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் பேர் நம்பர் நான் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்துருவாங்க, டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். இன்றைக்கோட ஸ்ட்ராங்கஸ்ட் நம்பரில் அந்த 352 ஒரு 532, 582 வரலாம். அது இல்லாமல் 243. இதுதான் இன்றைக்கோட கெஸ்ஸிங்கு. இதில் பேர் நம்பர் வந்து போன மாதம் பேர் நம்பர் பார்த்திங்கன்னா 614538. இது போன மாதத்தோட பேர் நம்பரு. இதில் பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்க 4 நம்பர் அப்படியே 4Dயாக வந்துச்சு, 1453. இன்றைக்கோட பேர் நம்பர் வந்து 517843. இன்றைக்கோட பேர் நம்பரு. இதில் 43 உள்ளே இருக்குது. நம்ம 243 கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து இதுக்குள்ளே இருக்க நம்பரை சூஸ் பண்ணி நீங்கள் 4Dயும் வரலாம், 3Dயும் வரலாம், பிசிலையும் முடியலாம். பார்த்து லிமிட் அப்ளை பண்ணுவீங்க. பிசி பேர் கொடுத்துருந்தேன் இல்லையா? பிசி பேரில் சி போர்டில் வந்து 2, 7, 4 அல்லது 9 சி போர்டோட பேர். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக மேட்ச் ஆகும். 2, 7 சி போர்டில் கொண்டு போய் வச்சு, அது இல்லாமல் இந்த 43 நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். இன்றைக்கி என்னோடய கெஸ்ஸிங்கில் எனக்கு சிங்கிள் ஷாட்டாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 82 வரலாம். 582 எனக்கு வந்து இங்கே சிங்கிள் ஷாட்டாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பரை நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க லிமிட்டாக. நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.